திமுகவை சேர்ந்த திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தரப்பிலிருந்து முதற்கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் வழங்கியிருக்கிறார். மகளிர் தொகை அப்படிங்கிறது 2000 வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது முதலிலே தேர்தல் அறிக்கை தானா என்ற கேள்வி இருக்கிறது. இது ஏதோ ஒரு அறிவிப்பு போல் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இது ஏதோ ஒரு பதட்டத்தில். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மிக விரைவில் தாய்மார்களுக்கு ஒரு அறிவிப்பு இருக்கிறது என்று சொல்லி இருந்தது. நாம் அடுத்தாற்போல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க ஆரம்பிக்கிறது. எனவே அதற்கு முன்னால் எதையாவது செய்துவிட வேண்டும், சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக ஏதோ அவர் அறிவித்து விட்டிருக்கிறாரே தவிர இதுவரைக்கும் எப்பொழுதாவது அதிமுகவோ திமுகவோ ஒரு தேர்தல் அறிக்கை குழு என்று ஒன்று போட்டால் அந்த குழு கூடி மக்களை சந்தித்து அதன் பிறகு அவர்களிடமிருந்து வந்ததற்கு பிறகான அதனுடைய தாற்பயங்கள், அதனுடைய சாதகமான பாதகமான அம்சங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்று ஒன்று வரும். இது என்ன இன்ஸ்டால்மெண்டில் வருகிறது தேர்தல் அறிக்கை? அப்படியானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று புரிகிறது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தாற்போல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வருவதற்கு முன்னால் இவர் ஏதோ பதஷ்டத்தில் நாம் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், நாங்கள் 1000 ரூபாய் அறிவித்த போது இவர் என்ன சொன்னார்? இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னார். 1000 ரூபாய் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு 2000 ரூபாய் நடைமுறைப்படுத்துகிற சக்தி எங்கிருந்து? அதிமுகவுக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் செய்தியாளர்கள் சந்திப்புல இதே கேள்விக்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஏற்றுக்கொள்கிறேன் சகோதரி. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய இந்த 1000 ஒரு மாசத்துக்கு 1500 கோடி, 18,000 கோடி ரூபாயை நான் வருமானத்தை கொண்டு வந்து விட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்காரா? ரைட்டு. அதே மாதிரி பேருந்து பயணத்தை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நகர பேருந்துகள் எல்லாம் இனிமேல் இலவசம். அப்ப அதுக்கு நான் எப்படி இன்கம் கொண்டு வருவேன்? இல்ல அந்த பேருந்துகளை நம்ம தாய்மார்களுக்கு கொடுத்த போது விமர்சித்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, தொழிலாளர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று. இப்பொழுது திடீரென்று இந்த ஞான திருஷ்டி எங்கே இருந்து வருகிறது எடப்பாடிக்கு? நான் கேட்கிறேன். 125 நாள் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை, நமது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது ஹம்பக் என்று பல அறிஞர்கள், பொருளாதார ஆய்வறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர் 150 நாள் ஆக்குவேன் என்று சொன்னால் அந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் ஏன் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது? 125 நாள் என்பதை 150 நாட்கள் என்று அறிவிக்க சொல்ல வேண்டியது தானே? அப்படியானால் இது நாட்டு மக்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அடுத்தாற்போல் எதையாவது சொல்லிவிடக் கூடாது. அதாவது இனிமேல் வருகிற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலோ இல்ல அடுத்ததிலோ அவர் அறிவிப்பதற்கு முன்னால் நாம் எதையாவது சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அவர் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை அறிவித்திருக்கிறார். இது நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். மக்களுக்கு தெரியும் எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்று. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனை போல் வரும். அது வந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.0 தான் கோல் வச்சும். நன்றி திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அதிமுக தரப்பிலிருந்து முதற்கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விரைவில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ களத்துல யார் முதல்ல தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அப்படின்னு இதை கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் கூட குறிப்பிட்டிருந்தார். அதிமுக தரப்பிலிருந்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய பயணம் அப்படிங்கிறது எந்த அடிமட்டத்தில் என்னென்ன தகவல்களின் அடிப்படையில் அது சேகரிக்கப்பட இருக்கிறது? இப்போ எப்படி அது கதாநாயகனாக தேர்தல் அறிக்கையை மாற்ற காத்து கொண்டிருக்கிறது? தேர்தல் அறிக்கை தான் சொல்ல போது ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய 5 phases இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த 5மே பார்க்க வேண்டியது இருக்குது.